கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நானும் நீங்களும் வாழ்க்கையில இருந்து பாவத்தை உடணும். பாவம் செஞ்சு செஞ்சு எவ்வளவுதான் இபாதத் செஞ்சாலும், பாவத்தை செஞ்சு செஞ்சு எவ்வளவுதான் நிம்மதியை தேடி அலைஞ்சாலும், மேலான சகோதரர்களே, ஒரு நாளும் நிம்மதி கிடைக்காது. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை எவ்வளவுதான் பாவத்தை செஞ்சு செஞ்சு சந்தோஷத்தை எதிர்பார்த்தாலும், ஊர்ல முன்னேற்றத்தை அடையணும் என்று எதிர்பார்த்தாலும், மேலான சகோதரர்களே, ஒரு நாள் முன்னேற்றம் உண்டாகாது. எனவே ஒரே ஒரு வழி, எங்களால் நடக்கக்கூடிய பாவத்தை வாழ்க்கையில இருந்து விடணும். முதலாவது பாவத்தை உடணும், ஹராத்தை உடணும், வட்டியை உடணும், விபச்சாரத்தை உடணும். எதெல்லாம் சரியா தடை செய்து இருக்குதோ, எதெல்லாம் ஹராம் என்று சொல்லி இருக்குதோ, இந்த எல்லா பாவத்தை மனிதன் எப்ப வாழ்க்கையில இருந்து விட்டு வாழுவானோ, விலகி நடப்பானோ, மேலான சகோதரர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும். பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இப்ப வரும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோட வாழ்ந்தோம், இப்ப பிரச்சனைகள் எல்லாம் கலட்டப்படும். வியாபாரத்துல பரக்கத் இல்லாம வாழ்ந்தோம், வியாபாரம் செஞ்சோம், குடுக்கல் வாங்கல் செஞ்சோம், இப்ப அந்த வியாபாரத்தில் நடந்த பாவம், பொய், அட்டூழியம் இது இல்லாமலாகுமோ? மேலான சகோதரர்களே, வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் வாழ்க்கையில இருந்து பாவத்தை உடணும். பாவத்தை நானும் நீங்களும் உட தயாரில்லை என்றா வாழ்க்கையில நிம்மதி வராது. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், மனிதர்களே, நீங்க பாவத்தை உட தயார் இல்லையா? ஹராத்தை உட தயார் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், குல் நபியே, அந்த மக்களுக்கு சொல்லுங்க, ஹுவல் காதிரு அலா அய்யபாஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களோட தலைகளுக்கு மேலாலும் நாங்க சோதனை அனுப்ப சக்தி உள்ளவங்க நாங்க. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துல மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டம், மனிதனுக்கு வரக்கூடிய நோய், சிரமம், இது அல்லாஹ் சின்ன சின்ன சிரமங்களை தாரான். அல்லாஹ் சொல்றான், ஹுவல் காதிரு அலா அய்யபாஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களோட தலைகளுக்கு மேலாலே நாங்க அஸாப அனுப்புவோம். அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களோட கால்களுக்கு கீழாலேயும் நாங்க அஸாப அனுப்புவோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நானும் நீங்களும் யோசிக்கணும், பாவத்தை உடல்ல என்றா சோதனைகள், கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வு வராது, இன்னும் சோதனை வந்து கொண்டே இருக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சிலர் நாங்க எப்படி யோசிக்கிறோம் என்றா, பாவம் செய்யறேன் தானே, வட்டிக்கு கொடுக்கிறேன் தானே, விபச்சாரம் செய்யறேன் தானே, ஆனா நான் என் வியாபாரத்துல ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், வாகனங்களை வாங்கி போடுறேன், வீட 6-7 மாடி வீடுகளை நாங்க கட்டுறோம் தானே, ஆனா என் வாழ்க்கையில தொழுகை இல்லை, இபாதத் இல்ல. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யாரெல்லாம் பாவத்தோட வாழ்றாங்களோ நாங்க அவர்களுக்கு நாங்க நிஅமத்துகளை கொடுத்து கொண்டே இருப்போம். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வாயில்களையும் நாங்க திறந்து கொடுப்போம். யாரெல்லாம் பாவமான காரியங்கள், அல்லாஹ்வின் மூலமாக குர்ஆன்ல சொல்லப்பட்ட விடயங்களை மறந்து உலகத்துல வாழுவாங்களோ, நாங்க இவர்களுக்கு எல்லா வாயில்களையும் நாங்க திறந்து கொடுப்போம். இது வரையில என்றா ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாங்க கொடுக்கிறத வச்சு அவங்க அனுபவிக்கும் வரையில, நாங்க கொடுக்கிறத வச்சு அவங்க சந்தோஷம் படும் வரையில நாங்க கொடுத்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அஹஸ்னாஹும் பக்ததன், ஒரே அடியாக நாங்க பிடிச்சிடுவோம். இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்கிறோம், ஊர்ல இருந்தாரு, பணக்காரனாக இருந்தாரு, அவருக்கு அங்க காணி இருக்குது, இங்க காணி இருக்குது, அங்க சொத்து இருக்குது, இங்க சொத்து இருக்குது. மேலான சகோதரிகளை, ஆரம்பத்தில் அப்படி இருந்தாரு, ஊர்ல நல்ல பணக்காரனாக இருந்தாரு, கொஞ்சம் காலம் போது இப்ப இவர் பங்களோட் ஆகிறாரு, பிசினஸ்ல இவர் லொஸ்ட் ஆகிறாரு. மேலான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்ட வாதா குர்ஆன்ல இருக்குது,
நாங்க பாவத்தோட யாரெல்லாம் வாழ்றாங்களோ நாங்க கொடுத்து கொண்டிருப்போம். அல்லாஹ் சொல்லல இந்த வசனத்துல ஃபதஹ்னா அலைஹிம் பரக்கத் என்று அல்லாஹ் சொல்லல. பரக்கத் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கல்ல. ஆனா இன்னொரு இடத்துல அல்லாஹ் பாவிக்கிறான். யாரெல்லாம் ஈமானோட இந்த கிராமவாசிகள் ஈமானோட தக்வாவோட வாழ்றாங்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றி உலகத்துல வாழ்றாங்களோ, ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ள், வானம் பூமியினுடைய பரக்கத்தினுடைய வாயிலை நாங்க திறந்து கொடுப்போம். பரக்கத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சாங்க. யாரெல்லாம் ஈமானோட தக்வாவோட வாழ்றாங்களோ பரக்கத்துடைய வாயில் அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான். யாரெல்லாம் பாவத்தோட வாழ்றாங்களோ, ஹராத்தோட வாழ்றாங்களோ, விபச்சாரத்தோட வாழ்றாங்களோ, ஒட்டியோட வாழ்றாங்களோ, மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பரக்கத் என்ற அந்த வார்த்தையை பாவிக்கல்ல. அல்லாஹ் சொல்றான் எல்லா வாயிலையும் நாங்க திறந்து கொடுப்போம். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ஒரே அடியாக பிடிச்சிடுவோம். நாங்க கொடுத்த சொத்தை நாங்க கலட்டி எடுத்துடுவோம். கொடுத்த பணத்தை நாங்க கலட்டி எடுத்துடுவோம். கொடுத்த வாகனத்தை நாங்க கலட்டி எடுத்துடுவோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாவத்தை விடணும். எங்கட பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் மனிதனால நடக்கக்கூடிய பாவம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே ஆயத்துக்கு கீழால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி மா யுஹிப்பு. ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான், ஆனால் துன்யால இருந்து அல்லாஹ் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாங்க பார்த்துட்டு சொல்லுவோம், இவரு தொழுகிறாரும் இல்ல, இவரு உலகத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இல்லாம பாவத்துல தானே இவர் வாழ்றாரு. ஆனா இவருக்கு எல்லாம் கிடைச்சிக்குது. லட்சக்கணக்கு கொடுத்து ஆடி காரை எடுத்து ஓடுறாரு, பென்ஸ் ஓடுறாரு, BMW ஓடுறாரு, ஃபெராரி ஓடுறாரு, அங்க 5 ஸ்டார் ஹோட்டல் எடுத்துக்கிறாரு, அங்க அபார்ட்மெண்ட் கட்டி போட்டிருக்கிறாரு. மேலான சகோதரிகளை, இன்றைக்கு நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்து பார்க்கிறான். இந்த மனிதன் இந்த நியமத்துகளை விளங்கி திருந்துறானாண்டு. திருந்தல்லையா ஃபஇன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்து அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் கொடுத்து பார்க்கிறான், மனிதானே திருந்தல்லையா, பிடிச்சிடுவோம், கலட்டிடுவோம். அதனால கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு வழி பாவத்தை வாழ்க்கையில இருந்து உட்றது. பாவத்தை உட தயார் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே மக்களுக்கு சொல்லுங்க, ஏண்ட அடியார்களுக்கு சொல்லுங்க, நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நான் மன்னிக்க கூடியவன், நான் இரக்கம் காட்டக்கூடியவன். இது அல்லாஹ்வுடைய ஒரு சைடு. ரஹ்மத் என்று சொல்றது அல்லாஹ்ட மன்னிப்பு, குஃப்ரான் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்ட ஒரு சைடு. இன்னொரு சைடு இருக்குது, வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். அதே ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நாங்க பிடிக்க தொடங்கினோம் என்றா யாருக்கும் முசும்ப முடியாது. நாங்க சோதனைகளை தர ஆரம்பிச்சோம் என்றா யாருக்கும் தப்ப முடியாது. மனிதானே பாவத்தை விட தயார் இல்லையா? சோதனைகளை தருவோம். இன்ன பத்ஷ ரப்பிக லஸதீத். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய புடி ரொம்ப கடுமையானது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதணும், குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை படிக்கணும், வாசிக்கணும், குர்ஆனை விளங்கணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்தை விட்டா ஊருக்கு நிம்மதி பரக்கத்து வரும். வாழ்க்கையில நடக்கிற பாவத்தை விட்டா அது தனி நபராகவும் இருக்கேலும், ஒரு கூட்டமாகவும் இருக்கேலும். வாழ்க்கையில நடக்கிற பாவம், இந்த பாவத்தை விட்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் வரும், அல்லாஹ்வுடைய உதவி வர ஆரம்பிக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான இரண்டாவது தீர்வு, முதல் தீர்வு பாவத்தை விடுறது, இரண்டாவது தீர்வு இஸ்திக்ஃபார். قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأ